ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் சொல்லிடு. ஸோ வீரா சீரியல் எபிசோட் இப்போ தான் கைஸ் பார்த்து முடித்தோம். ரிவ்யூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீரா சீரியல் ஆட்டம் கோக்கமாக்கா என்னது தாமிரபரணியில் தலைமுழுகுன்ற மாதிரி கண்மணி சூப்பர் சூப்பர். ஆனால் விஜய் வாய் ஓவருப்பா, சரியான வாய் ஓவர். ஐயோ சாமி, என்னால் பார்க்கவே முடியல. அவங்க அம்மாவையும் பிருந்தாவையும் கேவலமான வார்த்தைகளாலேயே சுட்டு தள்ளி, என்னை கேட்டால் கார்த்தி அவளை அடித்து கொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப ஓவர் ஆக்டிங். இதில் வேற 2 பேரும் சேர்ந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, இஹிஹி 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 இழிச்சுக்கிட்டு. ஏண்டா நடிப்பு தான்டா, நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு ஒரு வரமுறை வேண்டாமா? ஐயோ சாமி, அடுத்தவன் புருஷனோட நின்று பேசிகிட்டு இருக்கியேன்னு கேட்குறா, வெக்கமா இல்லைன்னு கேட்குறா. ஐயையோ சாமி, இந்த வார்த்தையெல்லாம் எவன்டா எழுதுனவன்? ஐயோ சாமி, என்னால் முடியலப்பா. அந்த இடத்துல 4 அப்பா அப்பி இருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் கார்த்தி. ஆனால் செய்யவே மாட்டேங்கிறான். அடிக்க கையை ஓங்குறான், அடிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பிறந்தா தயவுசெய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்துட்டு உள்ளே போயிடுறா. நிறையா வார்த்தைகளாலேயே அந்த பொண்ணுக்கு குத்தி கிழிச்சிட்டான் விஜய். அதுக்கப்புறம் பிருந்தா அவங்க அம்மா ஃபோனை போட்டு அது வீராக்கு சொல்லிட்டாங்களாட்டு இருக்குது. இங்கே அவங்க எல்லாருமே அந்த ஃபோனில் அதை கேட்டாங்களாட்டு இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து இறங்குன உடனே சும்மா கண்மணி எகிரிட்டு போகிறாங்க பாருங்க. அடங்க ஒக்கமாக்கா செமையாக இருந்தது. கண்மணி இதைத்தான் கண்மணி நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். எல்லாரும் சேர்ந்து அவளை அடித்து பத்தணும், சரியா? கண்மணி, வீரா எல்லாருமே சேர்ந்து அவளை அடித்து பத்தணும். ஆனால் வள்ளி, அப்பா சாமி, எனக்கு தெரிஞ்சு வள்ளி தான் முதல் விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். விஜய்கிட்ட அவுட் ஆகிட்டான், சரியா? அப்படியே விழுந்துட்டா, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே விழுந்துட்டா. வீராவை எதுக்க ஆரம்பிச்சிட்டா. ஏற்கனவே கண்மணி அவளை சுத்தமாகவே பிடிக்காது ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா குடும்பத்தை பிரிக்க வந்தவன்னு சொல்லியே அவளை ஒதுக்கி வச்சுட்டா. அதனால் கண்மணி மேலே அவ்வளோ இது கிடையாது. ஆனால் வீரா மேலே கோவத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ அவ்வளோதான். விஜய் பாருங்க, அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வள்ளி மனசில் விஷத்தை கலந்துகிட்டு இருக்கிறா. இது தெரியாமல் இந்த வள்ளி லூசு பக்கி ஆடிட்டு இருக்குது, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் அது யார் அடி, சரியான அடி, 2 அடி வாங்கினான்னு நினைக்கிறேன் கண்மணிக்கிட்ட. போய் கண்மணி, ராகவே எல்லாருமே சேர்ந்து விஜயை நல்லா இது பண்ண. ராகவன்லாம் நல்லா கேட்டான். ஏய், நீ மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்க? எல்லாருமா தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உன்னை யார் அங்கே போய் இது பண்ண சொன்னதுன்னு சொல்லி போட்டு சரியான எல்லாம் நல்லா சண்டை, சரியான சண்டை வீரால. ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்கா பாருங்க, வீரா சூப்பர். கண்மணியை வள்ளி வந்து அடிக்க வந்த உடனே கையை பிடிப்பா பாருங்க. அதுதான் வேணும், அதுதான். எந்த இடத்துலையும் அக்காவை யாரையும் விட்டு கொடுக்காம இருக்கிறா பாருங்க, அதுதான் சூப்பர். அப்புறம் மாறனும் நல்லா பேசினான். என்ன எதுக்கு எடுத்தாலும் நீ பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணு, அதனால் நீ என்ன செஞ்சாலும் எல்லோரும் இங்கே பொறுமையாக இருக்கணும், இது பண்ணிகிட்டு இருக்கியா? கொஞ்சம் இதாக பேசு வீரா, அண்ணி எல்லாம் நீ தப்பாக பேசுறதுக்கு உனக்கு என்ன இது கிடையாது, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி மறுபடியும் அடிக்க போவாப்புல. உடனே வீரா இருந்துட்டு, கார்த்தி போதும், நீங்கள் பிருந்தாவை மறந்துடுங்க, நீங்கள் முதல்ல ரூம்குள்ளே போங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் பிருந்தாவை பற்றி பேச இங்கே தப்பாக தான் வரும், தயவுசெய்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி வீராவை கார்த்தி உள்ளே அனுப்பிடுறாப்புல. வீரா உடனே கிச்சனில் பாலை குடிச்சிக்கிட்டு தெம்பா நிற்கிறாங்க நம்ம மேடம். யார்? விஜய் மேடம். அப்பா சாமி, சரியான ஆக்டிங்ப்பா. இதயம் சீரியலில் கூட இவங்க இவ்வளோ ஆக்டிங் பண்ணலை. வீரா சீரியலில் பொண்ணு எடுக்கிறாங்க சாமி. ஐயையோ எப்பா, சினிமாவில் இது நடிக்க கூப்பிட்ருங்கப்பா அந்த பொண்ணை. வில்லி கேரக்டருக்கு ரொம்ப சூப்பராக நடிக்குது. இத்து போனவ டிவிக்குள்ளே போய் அப்படியே சப்புன்னு அரையலாமான்னு இருக்கு அவள் பேசுனதுக்கெலாம். அதுக்கப்புறம் நல்ல ஆக்டிங் தான், இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டியதா. இருந்தாலும் நம்ம நாடகமாக பேசும்போது அவளை நம்ம திட்டி தான் நம்ம பேச முடியும். பாராட்டிலாம் நம்ம பேசவே முடியாது, சரியா? அப்புறம் முதல் விக்கெட்டு விஜய், 2வது விக்கெட்டு ராமச்சந்திரன், சரியா? ராமச்சந்திரன் ஒரு இத்து போனது, சரியா? எது நல்லது எது கெட்டது, நம்ம பசங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா தப்பு பண்ண மாட்டாங்களான்னு கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஜென்மம், சரியா? மாறன் மேலே தப்பு சொல்லிக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாப்புல. ராகவனை இது பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ கார்த்திகை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. முதல்ல பெற்றவங்களுக்கு குழந்தைங்க மேலே நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையே இல்லாதன்றப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேற என்ன, இங்கே வீரா ரூமில் அழுதுகிட்டு இருக்காப்புல. இது சொல்ல மாட்டேல, வள்ளி வீரா கிட்ட கிச்சனுக்கு வருவாப்புல. அப்போ
நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் வள்ளியம்மா. சரியா? இப்போ அந்த இடத்துல வந்து இவ வந்து மாறனையும் ராகவனையும் கார்த்தியவோ யாரையோ தப்பாக பேசியிருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா சொல்லுங்கள்? அப்போ என் குடும்பத்தை இவ கேவலமாக பேசும்போது நான் தானே பேசி ஆகணும். நான் இன்றைக்கி ஒரே மாதிரி தான் இருக்கேன், நான்லாம் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாப்புல. இங்கிட்டு சொல்லிட்டு போன உடனே இங்கிட்டு இந்த விஜயக்கா வந்து அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாப்புல, ஒத்துக்குத ஆரம்பிச்சிட்டா. பார்த்தீங்களா நம்ம குடும்பம், நான் தான் சொன்னேன்ல சித்தி, அவங்க என்ன இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மனசில் நான் நஞ்சை கலந்துக்கிட்டு இருக்கிறா. தயவு செஞ்சு சீக்கிரம் வள்ளிக்கு இவளை பற்றின உண்மை தெரியணும். வள்ளியே நாயை வரட்டுற மாதிரி அடித்து பற்றணும். அதுக்கப்புறம் வீரா வந்து ரூமில் அழுகிறாப்புல, மாறன் தோளில் சாஞ்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. வீரா யூ டோன்ட் வரி, மாறனும் வீராவும் 2 பேரும் போங்க, மண்டபத்துக்கு போங்க, என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிங்க. சரியா? வீரா மேலே தான் இது, விஜி மேலே தான் எல்லா தப்பும். கண்டுபிடிச்சி விஜய் அடித்து பத்துங்க எல்லாரும் சேர்ந்து, பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வைங்க. அவ்வளோதான் இந்த நாடகத்தோட சொல்யூஷன். ஓகே. அப்புறம் இன்னொன்று, இந்த நாடகத்தை பொறுத்தளவு வில்லி உள்ளேயே இருக்கிறதுனால ஈஸியாக குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்கள்லாம் கொஞ்சம் மனசை திடமாக வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன ராமச்சந்திரன் குடும்பம் வந்து இப்படி ஒன்றா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு இடையில மாறனும் வீராவும் தான் ஒன்று சேர்த்து வைக்கணும். வீரா, இனி உங்களுக்கு தான் வேலைகள் நிறையா இருக்கிறது. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் மாறன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காம கொஞ்சம் குடும்பத்தையும் பாருங்கப்பா. ஆனால் என்ன பிருந்தா சூசைட் அட்டன் பண்ணதான் என்னால் தாங்கவே முடியல. பார்க்கலாம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு எபிசோடில் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பாய் சொல்லிடு. பாய்.